இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு கர்த்தராகிய தேவன் கொடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பைபிள் எடுத்து பார்க்கணும். பாருங்க, யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டாதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர சொந்தமா சுயமா எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு எண்ணம் உண்டு. என்ன தெரியுமா? என்னுடைய ஞானத்தினால, என்னுடைய பலத்தால, இதோ நான் 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 என்னால முடியுது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இதோ நீங்க எவ்வளவுதான் படிச்சிருக்கலாம், அந்த ஞானத்தை கொடுத்தது யாருன்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஏன்னு சொன்னா, ஞானம் இல்லாத நிறைய நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா? மூல வளர்ச்சி இல்லாதவங்க, புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னா எல்லாமே ஆண்டவருடைய கிருபை. அப்படி இருக்கும்போது நமக்கு ஞானத்தை கொடுத்தது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ரெண்டாவது, நம்ம நிற்கிறோம், நடக்கிறோம், பேசுறோம், பாக்குறோம் அப்படின்னா எல்லாமே நம்முடைய உணவு மட்டுமில்ல, தேவ கிருபையும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்முடைய பலத்தினால எதுவுமே கிடையாது. பிரியமான ஜனமே, இதை நீங்க முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற பலன் தான் உன்னத பலன். அந்த பலத்தை தான் நாம் பார்க்கணுமே தவிர நம்முடைய ஞானத்தை, நம்முடைய பலத்தை, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துக்கிட்டே பெருமை பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது கர்த்தருக்கு பிடிக்காது. ஒரு நாள் நம்ம சரிந்து கீழே விழும்போது, ஐயோ ஆண்டவரே இயேசுவே இயேசுவேன்னு சொன்னா கூட நம்ம காப்பாற்ற முடியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, மனம் திரும்புங்க. இன்னைக்கு நம்ம நிற்கிறோம், நடக்கிறோம்னா எல்லாமே கிருபை. ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதோ என்னுடைய வேலை அல்ல, நீங்க எனக்கு தந்த பிசினஸ்னால அல்ல, அதை விட நீங்க வச்சிருக்கிற கிருபை தான்பான்னு சொல்லி உங்களை நீங்க தாழ்த்தி பாருங்க. எல்லா சமயத்திலும் நீங்க ஒருவேளை பிசினஸ் பண்ணலாம், இல்ல நல்ல உயர்வான வேலையில இருக்கலாம், நல்ல அந்தஸ்துல இருக்கலாம், எதா இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மயப்படுத்துங்க. ஏன்னா உங்களுடைய கண்கள் பரலோக ராஜ்யத்தின் மீது மட்டும்தான் இருக்கணும், மனுஷ இடத்துல இருக்கக்கூடாது. இங்கிருந்து உதவி வருமா, அந்த இடத்துல இருந்து உதவி வருமா? நிறைய பேர் பாருங்க, இவங்க செய்யற ஒரு காரியம், நல்ல ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள என்டர் ஆகும் போது நல்ல ஒரு பேக்கேஜ், சேலரி பேக்கேஜ் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஹவுசிங் லோன் போட்டுறோம், அப்படியே அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட் ஒண்ணு வாங்கிடுறோம். கொஞ்ச நாள்ல ஒரு சில பேருக்கு வேலை போச்சு. அந்த வேலை போனோன்னு அவங்க இஎம்ஐ கட்ட முடியாம ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு ஒரு சில பேரை நான் பார்த்திருக்கிறேன். பிரியமான ஜனமே, அப்போ யாரை நம்பி உடனே நம்ம ஹவுசிங் லோன் போட்டோம்? நம்முடைய ஞானத்தையும், நமக்கு இருக்கிற பலத்தையும், நமக்கு இருக்கிற நல்ல ஒரு அந்தஸ்து, ஒரு பொறுப்பு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நம்பி நம்ம இஎம்ஐ போட்டோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நீங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தாலும் ஆண்டவரேன்னு சொல்லி உங்க கண்கள் பரலோக ராஜ்யத்தை பார்த்து, ஆண்டவரே இதை வாங்கட்டுமா, இதை செய்யட்டுமான்னு சொல்லி தாவீதை போல நீங்களும் நானும் வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதைதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா என்னைக்குமே எவ்வளவு கோடிகள் இருந்தாலும் இயேசு ராஜா மீது உங்க கண்கள் இருக்குமானால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த வாரம் இல்ல, இனி வரக்கூடிய எல்லா நாட்களையும் உங்களை பாதுகாத்து பலப்படுத்த போகிறார், உங்களை உயர்த்த போகிறார், தடைகளை நீக்க போகிறார், தாமதங்களை மாற்ற போகிறார். விசுவாசிங்க. செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே தோ தகப்பனே, எங்க கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொறுப்புல நாங்க இருந்தாலும், தோ ஞானம் உம்முடையது ஆண்டவரே. நாங்க நிற்கிறோம்னா அது உங்க கிருபப்பா, எங்க பலன் அல்ல, உங்க கிருபை. ஒவ்வொரு நாளும் இதை நினைவு கூர்ந்து எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கவும், உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழவும் எங்களை தாழ்த்துறோம்னு சொல்லிட்டு கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் பலப்படுத்துவீராக. தொடர்ந்து தேற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நல்லா ஜெபிங்க. கர்த்தருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்து ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், பாதுகாப்பார், பலப்படுத்துவார். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.